நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மத்திய மின்சாரத்துறையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம மெரிட் லிஸ்ட், அதாவது மார்க் அடிப்படையில், இப்போ உதாரணத்துக்கு நீங்க கிராஜுவேஷனோ இல்லை வந்து டிப்ளமோவோ இல்லை வந்து 10th இல்லை வந்து ஐடிஐ ட்ரேட், இந்த மாதிரி நீங்க எதை வச்சு நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அதோட ஓவரால் குவாலிஃபிகேஷன், ஸோ அதில் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூஷனா என்ன மாதிரி நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸா வச்சு தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. கடைசி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 12 வரைக்கும் வந்து அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ அது வந்து 3 ஜாப் இருக்கு, இந்த கிராஜுவேஷன், டெக்னீஷியன், ட்ரேட் அப்படின்றது. இந்த 3க்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனி லிங்க்ஸ் மூலியமாவே நீங்க வந்து அபிஷியலா விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து மத்திய அரசு மின்சாரத்துறை மூலமா நம்ம தமிழ்நாட்டிலே இதுக்கான ஜாப் லொகேஷனும் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்றமே சொல்லிடுறேன். இதை தாண்டி உங்களுக்கு தங்குறதுக்கான குவார்டர்ஸா இருக்கணும், வந்து அலோன்ஸா இருக்கட்டும், அதுவுமே தனியா உங்களுக்கான படிநிலைகள் அப்படின்னு தரப்படுது. ஸோ கம்ப்ளீட்டா இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றது எப்படின்றத பார்க்கலாம். லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க, அதுல இருந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றமே சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிற அஃபிஷியல் சைட்டோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல் நிறுவனம் எல்லா பேருக்குமே தெரியும். இது வந்து ஒரு மத்திய அரசோட மின்சாரத்துறை தான் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிக்னிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எங்கன்னா திருச்சி இருக்குல்ல, ஸோ நம்ம எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ திருச்சியில தான் வந்திருக்கு. இப்போ ஓவராலாக ஒரு 530 ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, செப்டம்பர் 12 இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கணும். இதுக்கு நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக், பிகாம், பிஏ, இது போக அதர் எலிஜிபிள் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலைகளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கான ஜாப் லொகேஷன் திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் கம்பெனியில் தான் வந்திருக்கும். அங்கே உங்களுக்கு தங்களுக்கு தேவையான குவார்டர்ஸாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணி தந்துடுவாங்க. இது வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டில் அண்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். இதில் எந்த விதமான எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் தான், மார்க் அடிப்படையாக வச்சு மட்டும் தான் எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம உள்ள போய் ஃபுல்லாக எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம். செப்டம்பர் 12 அன்னைக்கு சாயந்தரம் 5:35 வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஓவராலாக 530 ரெக்யூர்மெண்ட்டு. நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டிகிரி முடிச்சவங்களுக்கு 90 வேகன்சியும், டிப்ளமோ முடிச்சு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 60 வேகன்சியும், 10th முடிச்சுட்டு ஐடிஐல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்ட், கார்பெண்டர், இந்த மாதிரி நிறைய ட்ரேட் இருக்கு. இதுல நீங்க எந்த ட்ரேட் முடிச்சிருந்தாலும் இந்த ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வச்சு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு 380 வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து 530 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எனி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான மாச சம்பளம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்டா உங்களுக்கு வந்து தராங்க. ஓகே, ஏன்னா இது வந்து பெல்லில் இருந்து ஆப் ரெக்யூர்மெண்ட் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப் ரெக்யூர்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வந்து டியூரேஷனில் வந்து இந்த ஆப் ரெக்யூர்மெண்ட்டாக நீங்கள் வந்து வேலை வந்து பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஆப்ஸாக நீங்கள் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட தேர்வு அப்படின்றத வந்து வைப்பாங்க பெல்லிலேயே. அது போக உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டும் ஆப் சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சும் அதில் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் கோட்டா இருக்கும். ப்ளஸ் அது போக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் ரைட் பண்ணியும் பெர்மனன்ட் இதே வேலைகளை நீங்கள் நிரந்தரமாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இதே வேலைகள் நீங்கள் நிரந்தரமா அப்படின்றத நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் வந்து 26K மேலே தான் சேலரி அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து அலோன்ஸ் அதெல்லாம் சேர்த்து டேக் ஹோம் சேலரியாக 35K வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்ஜினியருக்கும் அண்ட் டெக்னீஷியன் முடிச்ச டிப்ளமோக்கும் அண்ட் வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து சேம் மெத்தட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் இப்போதைக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,300 இருந்து உங்களுக்கான சம்பளம் வந்து தரப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் சரியா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா 3 வருஷமும், எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்படுது. ஸோ அதிகபட்சமா ஒரு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் விடோவா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா மெரிட் லிஸ்ட் பிளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய
சர்டிஃபிகேட் ஃபேக்கா இல்லை கரெக்டாக அப்படின்றத அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் எல்லாமே கட்டாயமாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய இப்போ 10th இல்லை வந்து டிப்ளமோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எதுவுமே கிடையாது. ஸோ எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஆன்லைனில் ஸ்கில் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி ரிக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து விடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்பயும் போல் இலவசமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதுக்கான ரிப்ளை வந்து எப்போ வரும் அப்படின்னா சரியாக செப்டம்பர் 12 அப்படின்றதான் உங்களுக்கான கடைசி தேதி. ஸோ இதுக்கான மெரிட் லிஸ்ட் டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் 22 சரியாக 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து அனுப்பிடுவாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய திருச்சி கிளம்பி போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அதை ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து வரக்கூடிய அக்டோபர் 1 இந்த ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து ரொம்ப நாள் கால அவகாசம் 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸாமும் கிடையாது, ஜஸ்ட் மெரிட் லிஸ்ட் மட்டும். அப்படின்னால இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர் எப்பயுமே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட தேவையான இருக்கக்கூடிய விஷயங்கள் ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களோட சிக்னேச்சர் காப்பி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ முடிச்சு அது சம்மந்தமான ட்ரேட் மார்க் ஷீட்டு, டிப்ளமோ முடிச்சுன்னா அது சர்டிஃபிகேட்டு, டிகிரி, மெயினாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சே ஆகணும் பார்த்துக்கோங்க. அது போக ஆதார், பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாப்ஸ் நேஷனல் ஆப்ஸ் போர்ட்டல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இல்லைனா நீங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. நான் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் ஒவ்வொன்றுமே தனியாக கொடுத்துருக்கேன், குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ முடிச்சிருங்க அப்படின்னா 2ஆவதாக இருக்கக்கூடிய லிங்கையும், இல்லை கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருங்க அப்படின்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய லிங்கையும், அதே மாதிரிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐடிஐ முடிச்சு நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா மொதல் இருக்கக்கூடிய லிங்கையும் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கக்கூடிய லிங்க். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் இது வரைக்கும் எதுலையுமே வந்து என்ரோல்மெண்ட் பண்ணலை, எதுலையுமே ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் லிங்க் அப்படின்றது 4ஆவதாக கொடுத்துருக்கேன்ல, அதை டச் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, உங்கள் செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் உங்களுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் அதை வச்சே நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஒரு இன்ஸ்டா ஓப்பன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் லாகின் பண்ணிக்கோம்ல. எஸ், சேம் மெத்தட் தான் இங்கேயுமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ரெண்டுக்குமே ட்ரேடுக்குனா நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா இந்த லிங்க்கும், நீங்கள் டெக்னீஷியன் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கும் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா லிங்க்குமே மொத்தம் 6 லிங்க் கிட்ட வருது. எதையும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எதையும் குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் தாண்டி இந்த வேலைகளுக்கான லிங்க், அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தனியாக பார்க்கணும்னா கடைசி 6ஆவதாக இருக்கக்கூடிய இந்த லிங்கை தொட்டு நீங்கள் தாராளமாக வந்து ரீட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். எப்படி அப்ளை பண்ணு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி தான் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடியது ரிஜிஸ்டர். ட்ரேட்னா இந்த லிங்கையும், இல்லை டெக்னீஷியன் கிராஜுவேஷனா 5ஆவதாக இருக்கக்கூடிய லிங்கையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு அப்ளை வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டேன், அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கிளிக்கர் கொடுத்தா அடுத்த ப்ரொசீஜர் நம்ம சேனலில் எப்போ போல அப்ளை பண்ணுறது எப்படி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதே மணிக்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற டவுட் இல்லை வேற ஜாப்ஸ் பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இந்த ஜாப்ஸ் பற்றி ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.